சினிமாகாரன் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன அப்டேட்டோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ஜிகே அண்ட் என்னை நோக்கி பாயும் தொட்டா இது ரெண்டுமே வந்து ஒன்றா வரப்போகுது, பயங்கரமான கிளாஷ் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ஜிகேல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து வேற லெவலில் ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரெண்டு காம்போ, செல்வராகவன் சார் அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார், இவங்க ரெண்டு பேரோட காம்போ ஒன்றா இணையுது. அதில் நம்ம சூர்யா சார் இருக்கும் போதுன்றது வேற லெவலில் ஒரு ஹைப்பு. அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இதோட டீசர் வந்தவொடனே அதோட விஷுவல்ஸை பார்த்தோன்னே ஆஹா நந்தகோபால குமரன் ஏதோ ஒரு மேஜிக்கை பண்ண போறாரு ஸ்க்ரீனில், அந்த மேஜிக்கை நம்ம பார்க்கறதுக்காக பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்படா வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு. இப்போ என்ன வந்து க்ளோஸ் சோர்சஸ் மூலியமா என்ன தெரிவிச்சு வந்திருக்காங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் என்ஜிகே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு 14 வரப்போகுது, ஏப்ரல் 14 வரப்போகுது. அதுக்கு ஒரு 2 நாள் பிஃபோரா ஏப்ரல் 12 வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்காங்க. ஏன்னா வந்து லீவ் டைமு, அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு, அதனால வந்து பயங்கரமான ஒரு ஜோஸ்ல வந்து இருக்கும். ஓப்பனிங் வந்து சும்மாவே சூர்யா சாருக்கு வேற லெவலில் இருக்கும். இன்னும் லீவ் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதே ஒரு பாயிண்ட் தான் என்ன நோக்கி பாயும் தொட்டா டீம் யோசிச்சிருக்காங்க. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் வந்து டப்புன்னு அப்டேட் விட்டுனே இருக்காரு. நேற்று என்ன விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கூடிய சீக்கிரம் ட்ரெய்லரையும் ரிலீஸ் டேட்டையும் சொல்றோம்னாரு. இன்னைக்கு வந்து ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாரு, நாங்களும் ஏப்ரல் 12 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி என்னை நோக்கி பாயும் தொட்டா வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா அவர் தனுஷ் சார் வந்து மாறி 1 முடிச்ச உடனே இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்தாரு. பட் அது கொஞ்சம் அப்படியே டிலே ஆகி அதுக்கப்புறம் வந்து வட சென்னையும் நம்ம என்னை நோக்கி பாயும் தொட்டம் ஒரே நேரத்தில் தான் வந்து மேக்கிங்ல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சில வந்து எக்கனாமிக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம என்னை நோக்கி பாயும் தொட்டால் அப்படி டல்லாக இருந்ததுனால நம்ம தனுஷ் சார் அதுக்குள்ள நம்ம வடச்சென்னையை முடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் வடச்சென்னையை முடிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு வந்தார். மறுபடியும் வந்து ஏதோ ஒரு சின்ன இந்த எக்கனாமிக்கலான ஒரு சில விஷயங்கள்னால மறுபடியும் அப்படியே வந்து இந்த ஷூட்டிங் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஷெட்யூலில் வந்து நம்ம ராணா ரகுபதி பாகுபலியில் பார்த்துருப்பீங்க அவர், அது மட்டும் இல்லாமல் நம்ம சசிகுமார் சார் அவரும் வந்து அந்த லாஸ்ட் ஷெட்யூலில் வந்து இணைஞ்சு வெற்றிகரமாக எப்படியோ வந்து முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்ட பிறகு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து தீபாவளிக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் தீபாவளியோட சர்க்காரோட மோதுன்னு பார்த்தோம், மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படா வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தருணத்தில் இந்த மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 என்னை நோக்கி பாயும் தோட்டா அண்ட் என்ஜிகே ரிலீஸ் ஆக போகுது. இது ஒன்றும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல என்ஜிகேவை பற்றி வரைக்கும். ஆனால் என்னை நோக்கி பாயும் தோட்டா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் 2 படம் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆனால் நீங்கள் எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சினிமா அப்டேட்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சினிமாக்காரனில் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணும். ஓகேவா? இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட சந்திக்கிறேன். அதே டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலையோட அடுத்தப்பட்ட அப்டேட் வந்துச்சுன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தலையோட அப்டேட் இல்ல, தலைவர் தளபதி எல்லாரோட அப்டேட், அது மட்டும் இல்ல ஈவெண்ட்ஸோட அப்டேட்டும் நீ உடனுடன் தெரிஞ்சுக்கணும்னா சினிமாக்காரனா சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங்.